விட படிக்காதவர்கள், நம்மை விட ஏழைகள், பிள்ளையே வாழ்க்கை என்று வாழ்ந்தவர்கள், அவர்களால் நம்மை இப்படி உருவாக்க முடியும் போது, உங்களால் படித்த உங்களால், பணம் அதிகமாக வைத்திருக்கும் உங்களால் உங்களுடைய பிள்ளைகளை உருவாக்க முடியவில்லை என்றால் என்ன காரணம்? எல்லா அம்மா அப்பாவும் பிள்ளைங்களை நல்லா உருவாக்கணும்னு நினைக்கிறோமே, எங்கே தவறும்? பிள்ளைகள் எப்படி தவறுகிறார்கள் என்று சொன்னேன் அல்லவா? பெற்றோர்கள் எங்கே தவறுகின்றோம்? அச்சம் உள்ளடக்கி அறிவகத்தை இல்லா கொச்சை மாந்தரை பெறுதலின் அக்குடி எச்சமற்று ஏமாந்து இருத்தல் நலம்னா. ஒன்றுக்கு உபயோகம் இல்லாத, அறிவில்லாத, ஒழுக்கம் இல்லாத, கெட்டு போன, குடிக்கிற கெட்ட பிள்ளைய உருவாக்கி இந்த சமூகத்திற்கு கொடுப்பதை விட அந்த பெற்றோர்கள் பிள்ளையே இல்லாமல் இருக்கிறது அவங்க வீட்டுக்கு நல்லது, இந்த நாட்டுக்கு நல்லதுன்னு 2000 ஆண்டுகளுக்கு முன் பதிவு செய்தவன் தமிழன். உன் பிள்ளை அறிவாளி, புத்திசாலி அப்படின்னு சொல்லும்போது இந்த பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைவதை நான் பல மேடைகளிலே பார்த்திருக்கின்றேன். ஆனால் உன் பிள்ளை உருப்படாதுன்னு சொல்லி, உருப்படாமல் போயிடுச்சுன்னு சொல்லி ஜெயிலுக்கு போயிட்டான், குற்றவாளி ஆயிட்டான், பொய் சொல்கிறான், குடிகாரனாக இருக்கான்னு சொல்லும்போது கண்ணீரும் கம்பளையுமாக என்னுடைய காவல் நிலையத்து கதவுகளை தட்டிய பெற்றோர்களையும் நான் பார்த்திருக்கின்றேன். எல்லோரும் நல்லா வளர்க்கணுங்கும் போது எங்கே தவறு? பெற்றோர்களே, பிள்ளைகள் வளரும் போது உங்களிடம் கேள்வி மீது கேள்வியாக கேட்கும். நீங்கள் அன்பு செலுத்துகிறீர்களா என்று பார்க்கும். நீங்கள் பிள்ளைகளிடம் அதிக நேரம் செலவு செய்கிறீர்களா என்று பார்க்கும். அவர்களை அன்பாக, பாசமாக அவர்களுடனே நீங்கள் இருக்கிறீர்களா என்று பார்க்கும். இதையெல்லாம் நம் முன்னோர்கள் செய்தார்கள். நீங்கள்லாம் இதை செய்யணும்னு நினைப்பீங்க, ஆனால் செய்ய மாட்டீங்க. என்ன வேலை? பணம். இப்படியே ஓடிக்கொண்டிருக்கின்ற நீங்கள் இதை தவற விடும்போது தன்னுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்காத பிள்ளைகள், தான் எதிர்பார்த்த அன்பு பெற்றோர்களிடம் கிடைக்காத பிள்ளைகள், தன் கேள்விக்கு பதில் கிடைக்காத போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு நகர்ந்து நட்பு வட்டாரத்தை நோக்கி செல்லும். புகைப்பிடிப்பது, மது அருந்துவது, போதை பழக்கத்திற்கு ஆளாவது, பெண்களிடம் தவறாக நடப்பது, அத்துணையும் நட்பு வட்டாரத்திலிருந்தே இந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள். செல்ஃபோனில் மோசமான விஷயத்தை பார்க்கறது அத்துணையும் நட்பு வட்டாரத்திலிருந்தே கற்றுக்கொள்கிறார்கள். உங்களை அறியாமலேயே அந்த நட்பு வட்டாரத்திற்கு அவர்களை தள்ளுவது பெற்றோர்களாகிய நீங்கள் தான். ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. என்னையா இப்படி சொல்லிட்ட? கடைசியில் ஒன்று தெரியுமா உங்களுக்கு? குடும்பம் தான் பிள்ளைகளினுடைய முதல் வகுப்பறை. பெற்றோர்கள் தான் பிள்ளைகளினுடைய முதல் ஆசிரியர்கள். பேரண்ட்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஆர் த செகண்ட் பேரண்ட்ஸ். பெற்றோர்கள் மரத்தினுடைய வேர்களை போன்றவர்கள், பிள்ளைகள் அதிலே பூத்து குலுங்குகின்ற பூக்களை போன்றவர்கள். வேர்களின் பலத்தை பொறுத்தே பூக்களின் வசீகரம் அமையும். வேர்கள் பட்டு போனால் பூக்கள் கொட்டி போகும். அதுதான் உண்மை.